குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஏற்கனவே இதே போல் ஒரு வீடியோ இதுக்கு முன்னால் போட்டிருக்கோம். சரியா? என்னென்னா இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக ஒரு அதான் துபாய் இல்லைனா சவுதி அரேபியாவில் உள்ள அங்கே உள்ள லோக்கல் அரபி, சரியா, அங்கே உள்ள சிட்டிசன் எந்த மாதிரி இது சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சரியா, ஸ்பெஷலாக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சில சென்டென்ஸ். சரியா? இது வந்து துபாய் இல்லைனா சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் இது. சரியா? என்னென்னா குறிப்பிட்ட சில சென்டென்ஸ் வந்து அவங்க எப்படி பேசுவாங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாலேயும் ஒரு வீடியோவில் அதுதான் பார்த்துருந்தோம். சரியா? அந்த மாதிரி ஒரு வீடியோ இது. இதில் ஃபஸ்ட்டு வந்து இதான் ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம ஒரு அரபிக்கிட்ட சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏதோ நமக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு, இல்லைனா ஒரு நம்ம ஊரில் ஒரு சந்தோஷமான விஷயம், என் பிரதருக்கு கல்யாணம், அப்படி ஏதாவது சொல்கிறோம். அப்படி ஏதாவது சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவாங்களா, அது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. சரியா? ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது, சரியா, கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்துக்கள், சரியா, அது எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க. அங்கே உள்ள அரபிக் சொல்லுவதனுடைய வேர்டு என்னென்னா மப்ரூக். மப்ரூக்னு சொன்னால் கங்க்ராச்சுலேஷன், சரியா, வாழ்த்துக்கள். ஓகே, புரிஞ்சுதா? மப்ரூக். ஓகே, கன்க்ராச்சுலேஷன். ஓகே, அடுத்தால வாங்க. அடுத்தால வந்து அங்கே உள்ள அரங்க யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் இது. என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்த விட்டு தள்ளு. நம்ம தமிழில் சொல்லலாம் விட்டு தள்ளு, விட்டு தள்ளு, லிவ் இட், உஸ்கு சோடோ, லிவ் இட், விட்டு தள்ளு அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு அவங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஹல்லி வள்ளி. கரெக்டாக? அப்போ ஹல்லி வள்ளி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவோம். நம்ம ஓனர் வந்து அரபி, நம்ம ஒரு கொஞ்சம் சிக்கலான ஒரு சின்ன ஒரு பிரச்சனையான ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். நம்ம கம்பெனியில் ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறோம். அப்போ அவர் யோசிச்சுட்டு உடனே சில நேரங்களில் ஏதாவது சொல்லுவார், இல்லைனா சில நேரங்களில் உடனே சொல்லுவார் ஹல்லி வள்ளி, விட்டுதள்ளு, லீவ் இட். சரியா? இது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இது, ஹல்லி வள்ளி. கரெக்டாக? அப்போ ஹல்லி வள்ளின்னு சொன்னால் விட்டுத்தள்ளு, லீவ் இட். சரியா? உஸ்கு சோடோ. சரியா? அடுத்தால ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸை ரொம்ப கட்டாயம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து கட்டாயப்படுத்தி சொல்லும்போது, சரியா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஒர்க்கர், நம்ம ஓனர் வந்து அங்கே உள்ள அரபி, சரியா, நீ கட்டாயம் நாளைக்கு வா, அதாவது வேலைக்கு நாளைக்கு வா, கட்டாயம் வான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா? லாசிம். சரியா? இந்த லாசிம்ங்கிற வேர்டு வந்து பொதுவாக துபாய் சவுதி அரேபியாவில் யூஸ் ஆகக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. சரியா? அப்போ லாசிம்னு சொன்னால் நெசசரி, கட்டாயம். சரியா? அப்போ லாசிம் தால் புக்ரான்னு சொன்னால் கட்டாயம் நாளைக்கு வா, லாசிம் தால் புக்ரா. சரியா? அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நாளைக்கு வா. சரியா? புரிஞ்சுதா? அப்போ லாசிம்னு சொன்னால் அதான் நெசசரி, கட்டாயம். அதுக்குள்ள வேர்டு தான் லாசிம். இந்த வேர்டு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அங்கே. சரியா? சரி, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என்னென்னா எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் அவங்க வந்து நம்மகிட்ட பேசும்போது இந்த லோ சமத் ப்ளீஸ்ன்னு சொல்லி தான் பேசுவாங்க. சரியா? இது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். அங்கே உள்ள அரபிக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு லோ சமத், அதான் ப்ளீஸ். கரெக்டாக? அடுத்தால உள்ள சென்டென்ஸ் பாருங்கள். அடுத்தால உள்ள சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்ம ஓனர் வந்து அங்கே உள்ள சிட்டிசன், அதான் அங்கே உள்ள அரபி, அவர் வர்றாரு. அப்போ ஏதோ அவர் கோவத்தில் வர்றாரு. வந்த உடனே அவர் என்ன கேட்குறாருன்னா, என்ன இது அவர் ஏதோ நம்ம கொஞ்சம் ஏதோ சிரித்து பேசிகிட்டு இருக்கோம். சரியா? அப்போ அதை அவர் பார்த்துட்டு உடனே என்ன கேட்குறாருன்னா, என்ன இது, வாட் இஸ் திஸ், ஏ கியா ஹை, வாட் இஸ் திஸ், என்ன இது எப்படி அரபிக்கில் கேட்பார். இந்த சென்டென்ஸும் ரொம்ப யூஸ் ஆகும் துபாய் சவுதி அரேபியாவில். சரியா? ஷூஹாதா, வாட் இஸ் திஸ், ஏ கியா ஹை, என்ன இது. சரியா? இந்த சென்டென்ஸ் ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது அரப் கண்ட்ரீஸில். சரியா? அதான் மெயினாக துபாய் சவுதி அரேபியாவில் ஷூஹாதா. சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னதுங்கன்னா, ஒரு அரபிக்கு வந்து நம்மகிட்ட ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. அங்கே உள்ள சிட்டிசன் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போ நம்மகிட்ட அவர் பேசிகிட்டு இருந்துட்டு நம்ம இப்போ என்னென்னா, நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கோங்க, நம்ம பேசி முடிச்சுட்டு போகும்போது ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போவோம்ல, அதே வேர்டை அங்கே எப்படி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே பாய்ன்னு பேசி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது எப்படி சொல்லிட்டு போவாங்க. சரியா? எல்லாம் மாசலாமா. சரியா? அப்போ எல்லாம் மாசலாமான்னு சொன்னால் ஓகே பாய்,
ஓகே பாய், அதுக்கு மீனிங் வந்து ஓகே பாய். சரியா, சரி நான் போயிட்டு வரேன். சரியா, டீக்கே மே சல்தாகும், டீக்கே மே சல்தாகும், ஓகே பாய், சரி நான் போயிட்டு வரேன். அதுக்கு என்ன வேணும்னா எல்லாமா சலாம, எல்லா மாசலாம. கரெக்டா, புரிஞ்சுதா? அப்போ எல்லா மாசலாமன்னு சொன்னால் ஓகே பாய். சரியா, சரி நான் போயிட்டு வரேன். டீக்கே மே சல்தாகும். சரியா, ஓகே. அடுத்தல பாருங்கள், அடுத்தல உள்ள ஒரு சென்டென்ஸ் என்னென்னா, இது வந்து ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு சென்டென்ஸ் அங்கே உள்ள அரபிக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சரியா, ஏன்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் உள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்க. சரியா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் உள்ளே போகிறோம். அங்கே வந்து அங்கே உள்ள சிட்டிசன் ஒரு அரபிக் ஆள், ஒரு ஆஃபீஸர். சரியா, அவர் இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம நடந்து போகும்போது தெரியாமல் அவர் மேலே இடிச்சிட்டோம். சரியா, அவர் மேலே தெரியாமல் நம்ம இடிச்சிட்டோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அன் அசஃப். சரியா, அன் அசஃப், ஐ எம் சாரின்னு சொல்லுவோம். சரியா, அதுக்கு அவர் பதில் என்ன சொல்லுவார்? சரியா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அதுக்கு எப்படி அரபிக்கில் சொல்லுவாங்க? சரியா, அதான் இட்ஸ் ஓகே. சரியா, பரவாயில்ல, கொய் பாத் நஹி, கொய் பாத் நஹி, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சரியா, அது எப்படி சொல்லுவாங்க அரபிக்கில்? சரியா, ல பஸ், ல பஸ். சரியா, ல பஸ். அப்போ ல பஸ்ன்னு சொன்னால் இட்ஸ் ஓகே. சரியா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, கொய் பாத் நஹி. சரியா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கோங்க, யாராவது தெரியாமல் இடிச்சிட்டோம்னா, நம்ம யாராவது இடிச்சிட்டோம்னா நம்ம சாரி சொன்னோம்னா பரவாயில்ல, சரி பரவாயில்ல என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்டது தான் ல பஸ். சரியா, அப்போ ல பஸ்ன்னு சொன்னால் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சரியா, கொய் பாத் நஹி. அதே கொஞ்சம் வித்தியாசம் மட்டும் சொல்லுவாங்க. இப்போ ல பஸ்ன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. சில அரபிங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாஃபி முஷ்கிலா. சரியா, சேம் மீனிங் தான். அந்த லா பஸ்ங்கிறதும் அந்த மாஃபி முஷ்கிலாங்கிறதும் ஒரே மீனிங் தான். சரியா, அப்போ மாஃபி முஷ்கிலன்னு சொன்னாலும் நோ ப்ராப்ளம். சரியா, அதே தான். சரியா, இட்ஸ் ஓகேங்கிறது தான். சரியா, கொஞ்சம் வித்தியாசமாக நோ ப்ராப்ளம்னு சொல்கிறாரு. சரியா, அதான் மாஃபி முஷ்கிலா. முஷ்கிலான ப்ராப்ளம், மாஃபி முஷ்கிலானா நோ ப்ராப்ளம். சரியா, சரி. இதே என்ன கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறதே என்ன ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள். சரியா, இது எந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம யூஸ் பண்ணணும்? இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தது ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான். சரிதான், தெரியாமல் ஒரு தப்பு, ஒரு ஆள் மேல் நம்ம வந்து இடிச்சிட்டோம். சரியா, அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் யூஸ் பண்ண வேண்டியது தான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது. சரியா, அப்போ நம்ம ஐ எம் சாரிங்கிறோம். சரியா, அதுக்கு பதில் அவங்க சொல்கிறது தான் ரெண்டு சென்டென்ஸ் பார்த்தோம். ஒன்று ல பஸ், இன்னொன்று மாஃபி முஷ்கிலா. சரியா, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ நம்ம தமிழ்லேயே சொல்லுவோம், நடிக்காத, நடிக்காத நம்பமில்ல. சரியா, ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஆள் சொல்கிறாரு, நம்ம வந்து நம்பலாத, அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா நடிக்காதன்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் இது. சரியா, ஏன்னா டோன்ட் ஆக்ட், நடிக்காத. இது எப்படி அரபிக்கில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அந்த அங்கே உள்ள சிட்டிசன், அங்கே உள்ள அரபிகிட்ட ஓனர்கிட்ட சொல்கிறோம். அப்போ அவருக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா டோன்ட் ஆக்டாக தான் அரபிக்கில் எப்படி சொல்கிறாரு. சரியா, லா தம்சல், லா தம்சல், லா தம்சல், லான்னா டோன்ட், தம்சல்னா ஆக்ட். சரியா, அப்போ லா தம்சல்னு சொன்னால் டோன்ட் ஆக்ட், நடிக்காத. சரியா, புரிஞ்சுதா? லா தம்சல், புரிஞ்சுதா? டோன்ட் ஆக்ட், நடிக்காத. சரியா, நாட்டக் மத் கரோ, நாட்டக் மத் கரோ, நடிக்காத. டோன்ட் ஆக்ட், அதுக்கு லா தம்சல், லா தம்சல். சரியா, ஓகே. அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து அதான் அங்கே உள்ள அரபி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. சரியா, சத்தியமாக எனக்கு தெரியாது, இல்லைனா உண்மையிலே எனக்கு தெரியாதுன்னு வைக்கலாம். சரியா, சத்தியமாக எனக்கு தெரியாது, அதே மீனிங்கில் அதே சென்டென்ஸ் தான் உண்மையிலே எனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். சரியா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சரியா, வல்லா மாரஃப், வல்லா மாரஃப். சரியா, அப்போ வல்லா மாரஃப்னா, சரியா, அந்த வல்லா தான் சத்தியமாக அங்கே இடம் குறிக்கிறது. சரியா, மாரஃப்னா ஐ டோன்ட் நோ. கரெக்டாக, அப்போ வல்லா ப்ராமிஸ், மாரஃப் ஐ டோன்ட் நோ. கரெக்டாக, அப்போ சேச்சு முதல்ல வல்லா மாரஃப்னு சொன்னால் சத்தியமாக எனக்கு தெரியாது, ப்ராமிஸ் ஐ டோன்ட் நோ, சச் முझे नहीं पता. கரெக்டாக, ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம வேலையில் இருக்கிறோம் நம்ம. சரியா, அப்போ ஓனர் வந்து வர்றாரு, அங்கே உள்ள அரபிக்கு, அவர் சிட்டிசன், அங்கே உள்ள சிட்டிசன். அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா நீ என்ன செய்கிற? சரியா, கொஞ்சம் கோவத்தில் கேட்குறாரு. சரியா, அவருக்கு பார்க்குறதுக்கு ஏதோ நம்ம சும்மா இருந்து டைம் பாஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். சரியா, அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா கோவத்தில் நீ என்ன செய்கிற? வாட் ஆர் யூ டூயிங்? தும் கியா கர் ரஹி ஹோ. சரியா, தும் கியா கர் ரஹி ஹோ, வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்கிற? இது எப்படி அரபிக்கில் கேட்பார். சரியா, ஷூ தசவி, ஷூ தசவி. சரியா, ஷூ வாட் தஸ்வி, தஸ்ஸவி யூ ஆர் டூயிங். சரியா,
புரிஞ்சுதா? அப்போ கொஸ்டினாக வரதுனால நம்ம வாட் ஆர் யூ டூயிங்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஷோ தஸ்ஸவி. கரெக்டாக? வாட் ஆர் யூ டூயிங், தும் கியா கர் ரஹி ஹோ, நீ என்ன செய்கிற. சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா? நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆளை தேடி போகிறோம். சரியா? அப்போ ஒரு ஆள் பேரை சொல்லி அவரை எங்கேன்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், அங்கே வந்து நம்ம தேடி போகிற ஆள் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். சரியா? ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர். அவர் பேர் வந்து அகமதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நேரே போய் அகமது எங்கேன்னு கேட்பீங்களா? சரியா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸு, அவர் நம்ம தேடி போகிற ஆள் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர். அப்போ நிச்சயமாக அகமது சார் எங்கேன்னு கேட்கணும், இல்லைன்னா அகமது மிஸ்டர் அகமது எங்கேன்னு கேட்கணும். அப்படி தானே? சரியா? சும்மா போய் அகமது எங்கேன்னு கேட்டால் அந்த அகமதுங்க ஆள் இல்லாமல் வேற ஒரு ஆள் பார்த்தாலும் என்ன இப்படி கேட்குறான்னு கேட்பாங்க. சரியா? அது தப்பான ஒரு வார்த்தை. நேரே போய் சும்மா அகமது எங்கேன்னு கேட்க முடியாது. அப்படி தானே? அப்போ அது எப்படி கேட்குறோம் நம்ம, அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ். சரியா? அது எப்படி கேட்குறோம்னா, இப்போ அகமது சாரை எங்கேன்னு கேட்கணும். சரியா? அகமது சார் எங்கே, ஒயின் சைதி அகமத். சரியா? ஒயின் சைதி அகமத். ஒயின் வேர் சைதி அகமத், அகமத் சார். கரெக்டாக? புரிஞ்சுதா? ஒயின் வேர் சைதி அகமத்னா அகமத் சார். அப்போ வேர் இஸ் அகமத் சார். சரியா? அகமத் சார் எங்கே, அகமத் சார் கஹா ஹே. கரெக்டாக? சரி, இதே ஒரு லேடியாக இருந்தால், ஒரு ஃபாத்திமான்னு ஒரு லேடின்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி கேட்கும்னா, ஒயின் சைதா. இது சைதின்னு சொன்னோம்ல, ஜென்ஸுங்கிறாங்கல்ல, அது வந்து ஃபெமினின் வேர்டு. அப்போ ஒயின் சைதா ஃபாத்திமா, ஒயின் சைதா ஃபாத்திமான்னு சொல்லணும் லேடியாக இருந்தால். கரெக்டாக? சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சரியா? ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.